Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 781 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க ஒரு வழியா ஃபுட் ஸ்டோரேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா நம்ம பையன் அங்க அட்டூழியம் பண்றான். எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்கேயே ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏவி ஆளுங்க அது வரைக்கும் சும்மா இருப்பானுங்களா? அதுலயும் மெயினா அந்த 3 பேரு அவனுங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவானுங்க. இவனுங்க வந்துட்டானுங்க. சரி, மத்த நேவி ஆளுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? சரி, இப்ப 3 பேர் தான் வந்திருக்கானுங்க. அவனுக்கு கூட தான் சண்டை போடணும். வந்தவன் நாங்க சாப்பாடெல்லாம் பைரட்ஸுக்கு கொடுக்க மாட்டோம்னு கத்திய விட்டு அட்டாக் பண்ணுவான், கத்துவான், என்னென்னமோ பண்ணுவான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் அந்த கெடாமாட்டு பைய போன்ஹம்ங்கிறவன் சண்டைக்கு போவான். அவன் கூட நம்ம சாப்பர் சண்டை போடுவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா அந்த 6 பவர்ஸ்ல அவன் மாஸ்டரா இருக்கிறதுனால பாடியை அயன் பாடியா மாத்திடுவானா. சோ அவன் பண்ற அட்டாக் எதுவுமே வேலைக்காகல. அவ்வளவு நேரம் தடிமாடு மாதிரி இருந்த அந்த போன்ஹம் பொசுக்குன்னு ஒல்லியா மாறிடுவான். அவனாலையும் சாப்பர் மாதிரி பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். சோ பாடியை குறைச்சதுனால அவனோட வேகம் வேற லெவல்ல இருக்குது. கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். அதனாலேயே சாப்பரும் பயங்கரமா அடி வாங்குவான். சோ சாப்பர் என்ன பண்ணிட்டான், இப்படியே அடி வாங்கிட்டு இருந்தா பாடி வீக் ஆயிரும். ஒன்னு அவனை தடுத்து திருப்பி அட்டாக் பண்ணணும். ஆனா கண்ணுக்கே தெரியல. அதனால அந்த அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி அவனோட பாடியை பலூன் மாதிரி ஊதிடுவான். சோ அதுல வந்து என்னதான் குத்துனாலும் கும்புறனாலும் அடி விழுந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்படியே அவன் ஜம்ப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். உடனே போன்ஹம் மறுபடியும் அவன் பாடியை பெருசாக்கி பயங்கர ஃபோர்ஸா 6 பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த இடமே புழுதி ஆயிரும். அந்த அளவுக்கு பயங்கரமான அடி. அவ்வளவுதான், சாப்பரை மட்டையாகிட்டான்னு பார்த்தா நம்ம பையன் அசால்ட்டா புகைக்குள்ள இருந்து எழுச்சுக்கிட்டே வருவான். ஏன்னா அவனாலேயும் தானே அவனோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்க முடியும். சொல்ல போனா அவனே மான்ஸ்டர். அவன்கிட்ட போய் இவன் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அயன் பாடி டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் பாடியை ஸ்ட்ராங் ஆக்கி அட்டாக் பண்ண வருவான். எங்க நம்ம சாப்பர் அவனோட பாடி ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்ண வருவான். ரெண்டு பேரும் அந்த ஃபோர்ஸுக்கு சாப்பர் ஓங்கி வயித்துல ஒரே குத்து. அவன் தான் அயன் பாடி டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கானே, அப்பனா ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். ஆனா இவன் அடிச்ச அடியில அவன் திருச்சிருவான். மொத்தத்துல 2 வருஷம் எடுத்த ட்ரைனிங் வீண் போகலன்னு வைங்க. சைஃபர் போலே வந்தாலும் இப்ப நம்ம சாப்பர் பொளந்து கட்டிடுவான். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங். சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை மூட்டை கட்டிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப்பா வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது நம்ம லூஃபி வந்து கேரட்டையும் நம்மையும் கூப்பிட்டு போறாராம். இவர் வந்து காப்பாத்துறாராமா. என்ன ஒரு பிரில்லியன்சி. கடைசியில கேரட் கையாலேயே அடி வாங்கி பேன்னு விழுவான். சரி, கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு வந்து கேரட் கிட்டே நமி கிட்டே நீ கல்யாணம் பண்ணிக்கீங்கம்மா. உடனே நமி என்ன பண்ணிடுவா, ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஒய்யால யாருகிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு அவளோட தண்டர் கிளவுட கிரியேட் பண்ணி தண்டரை வச்சு தாறுமாறா அட்டாக் பண்ணுவா. அந்த டைம்ல கூட சந்தோஷமா கத்திக்கிட்டு தான் பொத்துன்னு விழுவான். அட இவனும் கிட்டத்தட்ட சஞ்சய் மாதிரியே தான். லேடிஸா அடிக்க மாட்டான். அவங்க அடி வாங்கினா வாங்கிக்குவான். சாகுறதுக்கு கூட தயாரா அந்த மாதிரி. கடைசியில மொத்தமா வாங்கிட்டான்னு வைங்க. சரி, இப்பவாச்சும் தப்பிச்சலான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு வந்து நிக்கிறான். மொத்தத்துல இந்த சப்பவாயன் கொஞ்சம் டஃப்பான ஆள் தான் போல. இப்ப அவனுக்கு என்னன்னா பியூட்டிஃபுல்லான லேடிஸ் கூட அட்வென்ச்சருக்கு போகணும். அதுக்கு இப்ப இவனுக்கு தடையா இருக்கிறது லூஃபியாமா. அதாவது அவங்க 2 பேரும் ஓகே சொல்றாங்களா, லூஃபி தான் வேண்டான்னு தடுக்கிற மாதிரி. அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அவனை பழி வாங்கிட்டா அமிக்கும் கேரட்டுக்கும் நான் தானே கேப்டனு அப்படின்ட்டு நெருப்பெல்லாம் வர வச்சு சீன் காட்டுவான். லூஃபி ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி ஒரே அடி. அந்த நெருப்பு மேல இருக்க தண்ணி டேங்க்ல போய் பட்டவனே டேங்க் உடஞ்சு அந்த ஜப்பா தலையிலேயே வந்து விழும். அது மட்டும் இல்லாம தண்ணி வேற நிறைய இருந்ததுனால அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியில வந்து விழுவாங்க. ஆனாலும் நம்ம லூஃபி இருக்கானே கையில வச்சிருந்த மீட்டை விடல. சரி, இப்பவாச்சே தப்பிச்சு போலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த கிரவுண்ட் வந்துருவான். இதுல மேட் என்னன்னா, இது வரைக்கும் அவன் யாருகிட்டையும் தோத்தது இல்ல. அதனால லூஃபியை நான் இதுக்கப்புறம் ஜர்னி பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட கண்ணா பின்னான்னு சண்டை போடுவான். கையில தான் குத்திக்குவாங்க. என்ன லூஃபி லாஸ்ட் டைம் அவனை அடிச்சதை விட இந்த டைம் கொஞ்சம் ஹெவியா அடிப்பான். அது ஏன்டான்னு கேட்டா அவன் எதுவும் சாப்பிடலையாமா. யாரு நம்ம லூஃபி அண்டாண்டாவா தின்னுட்டு சாப்பிடலாங்கிறானேன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகல. அவன் என்னதான் வந்து பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் லூஃபியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அவன் அடிச்சு திரிய விடுவான். சோ ஒரு கட்டத்துலங்கும் போது அந்த கிரவுண்ட் பைய வெறியாகி அப்படியே ஆம்ச முருவான். அவன் ஆம்சுக்குள்ள இருந்து பயங்கரமா ஸ்டீம் வெளியில வரும். அதுக்கப்புறம் அவன் பண்ற பஞ்சஸ் எல்லாமே ஃபாஸ்டாவும் இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருக்குது. பட் இருந்தாலும் லூஃபி கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு வைங்க. அதனாலேயே வெறி பிடிச்சி ஒரு கத்துவான். பயங்கரமா பவர் வெளியில வரும். இத பாத்துக்கிட்டு இருக்க அவன் ஆளுகளே ஆடி போயிருவானுங்க. இப்ப இந்த கிரவுண்டோட ஆசை என்னன்னா பைரட்ஸையும் 4 எம்பரர்ஸையும் காலி பண்ணணும். அதனால விடமாட்டேன்னு சொல்லி ஓங்கி அடிய வருவான். ஆனா லூஃபி 4 எம்பரர்ஸை நான் தாண்டா காலி பண்ணுவேன், உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹாக்கி பவர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நார்மலாவே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். இவ்வளவு நேரம் பண்ண பில்டப் எல்லாம் வீணா போச்சு. அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வந்து விழுவான். இப்படி ஒரு அடி அவன் அடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பேனு கிடப்பான். அவன் ஆளுகளுக்கெல்லாம் பதட்டம், ஐயோ கிரவுண்டுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சோன்னு. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே. அப்படியே அடிச்சு புரண்டவங்க சப்மரீனை தேடி வேகமா ஓடுவாங்களா. பார்த்தா கரெக்டா அங்க மெரைன் ஆளுங்க அந்த ப்ரோடி எல்லாம் கன்னோட ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வழியா தான் அவங்க தப்பிப்பாங்கன்னு. அதனால தான் அங்க போய் கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ப்ரோடிக்கு இப்ப எப்படியாச்சும் லூஃபியை காலி பண்ணும். ஏன்னா இவனால ஏகப்பட்ட மக்கள் பயந்து நடுங்கி போயிருக்காங்க. ஏன்னா பய பண்ண வேலை அப்படி. இவங்களை பொறுத்த வரைக்கும் லூஃபியை அட்வென்ச்சர் பண்றாங்கிற
பேர்ல அடாவடித்தனம் பண்ணிட்டு திரியறானாமா. அதுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பாட்லயே முற்றுப்புள்ளி வச்சாகணும். சோ யாரும் உங்களை இங்க இருந்து தாண்டி போக விடவே மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா எல்லா நேவி சோல்ஜர்ஸையுமே வெறியேத்தி விட்டுட்டு இருப்பான். நம்மளால கேஷுவலா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் பண்றானுங்க என்னதான் பேசுறானுங்கன்னு பாப்போமேன்னு. அப்ப ப்ரோடி ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் ஒன்னு எடுப்பான். அதை வச்சுதான் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ண போறானாமா. இவன் என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான்? நம்ம பயலுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லான்ச்சரை பார்த்தது இல்லையான்னு. அதனால லூபி அதுக்கெல்லாம் பெருசா ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டான். கேஷுவலா அவனை பார்த்துட்டு சிரிப்பான். அவன் கொடூரமா அவனை பார்த்து முறைப்பான். இதுக்கப்புறம் அந்த நேவி ஆளுகளை தாண்டி நம்மளுக்கு எப்படி எஸ்கேப் ஆறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.